நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஊக்கமூட்டும் சொற்கள் பல மனங்களில் புதிய தீப்பொறி ஏற்றும். இப்போது நம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தருணம் வந்துவிட்டது. நம் அன்பு விருந்தினர் திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க தலைவி திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் அவர்களை பற்றி அறிமுகத்தை வழங்க வருகிறார் நமது மகளிர் சங்க உறுப்பினர் திருமதி முத்துலட்சுமி ரவிச்சந்திரன் ஆட்சி அவர்கள். அவையோருக்கு இனிய மாலை வணக்கம். பூத்து குலுங்கும் பூக்களை போல் அழகான புன்னகையுடன் எமது நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சிறப்பு சொற்பொழிவாளராக எங்கள் சங்கத்தை அழகூட்ட மாணிக்கநாச்சி அம்மனாய் வந்திருக்கும் அருமை ஆட்சி திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அறிவின் ஊற்றை வழங்கும் வள்ளலே, அழியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசானே, எதிர்கால சக்தியை செதுக்கும் சிற்பியே, உம்மை இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழின் செம்மையை விளக்கும் செந்தமிழரசியும் ஆளுமையை செலுத்தும் சிங்க குரலோசையும் தன் பிறப்பை சாதாரணமின்றி சரித்திரமாக்கி வரும் பாரதி கண்ட புதுமை பெண்ணும் உலகத்தை வலம் வந்து நடிப்பில் அசத்தும் மாடன் மாமியாரை விருதுகளே வியந்து பார்க்கும் நம் நகரத்தார் புள்ளிகள் பெருக ஏராளமான கவிதைகளை வழங்கியவர் எவர் ஃபீனிக்ஸ் பறவையாகிய நம் தேன்மொழி ஆட்சி அவர்கள். நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சியும் பயிற்சியும் செய்பவனே மனிதன். அந்த முயற்சியை தொடர்ச்சியாக பயிற்சியாக்கி பாதைகளை உருவாக்கி தடம் பதித்த திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களே, உங்களின் பேச்சு எங்களின் மூச்சு, உங்களின் வெற்றி எங்களின் பெருமிதம், உங்களின் உயர்வு எங்களின் அடையாளம், உங்களின் உயர்வு எங்களின் அடையாளம், உங்களின் உயர்வுதான் எங்களின் அடையாளம் என்பது நம் சமூகத்தினருக்கு தெரிந்த ஒன்றாகும். அத்தகைய அடையாளத்தை மென்மேலும் வலுவூட்டும் வகையில் சிங்கப் பெண்ணாக வீற்றிருக்கும் நமது ஆட்சி திருமதி தேன்மொழி அவர்களை சொற்பொழிவாற்ற பேரன்புடன் அழைக்கின்றோம். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, உன்னை போற்றிடவே உலகில் நான் பிறப்பெடுத்தேன். என்னை வளர்ப்பவளே, என்னுள் வளர்பவளே, சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே, சொல்லில் உன் புகழை சொல்ல இயலவில்லையே. தாய் தமிழே, தித்திக்கும் தேன் தமிழே, என் நாவில் நாளும் நடனமிடும் நற்றமிழே, என் கரங்களில் கவிவடிக்கும் கன்னித் தமிழே, முத்தமிழே, பைந்தமிழே, பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த செந்தமிழே, சங்கம் வளர்த்த மதுரை தமிழே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழே, உனக்கு தாய்மொழியில் தனியா தாகம் கொண்டு தாயின் கருவிலேயே தாய்ப்பாலை தவிர்த்து தமிழ்ப்பாலை ரசித்து ருசித்து தாய்மொழியில் தனியா தாகம் கொண்ட தேன்மொழியின் முதல் வணக்கம் என் வீரத் தமிழுக்கு. காவிரி பாயும் திருச்சிக்கு, சிறுவாணி நீரருந்தும் கோவையிலிருந்து என்னை அழைத்த இறைமைக்கு என் முதல் நன்றி. இதில் ஒன்று நான் முதல்ல சொல்லணும் என்னென்னா, இதே சென்ற மாதம் 23ஆம் தேதி கோடை எஃப்எம் திருச்சி சாரதாஸ் வழங்கும் யாதுமாகி அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அதற்கு போயிட்டு நான் திரும்பும் பொழுதுதான் எனக்கு இந்த அழைப்பு வந்தது. அதுவும் திருச்சி சாரதாஸ். இப்பொழுது திருச்சிக்கே என்னை அழைத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது என் மனம் தாங்கொணா மகிழ்வு கொள்கின்றது. என்னை அழைத்த முதல் நன்றி திருமதி உமா மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. மேலும் பொருளாளர் மீனாள் சுந்தரம் ஆட்சி அவர்களுக்கும், என்னுடைய 10 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு அறிமுகமான சங்கு மீனாள் அவர்களுக்கும், மேலும் இணை செயலாளர் மங்களம் கதிரேசன் அவர்களுக்கும், மேலும் இங்கு உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இங்கே திருப்பூர் நகரத்தார் சங்கத்தில் தலைவி வந்திருக்காங்க, காரைக்குடியிலேருந்து வந்திருக்காங்க,
அப்புறம் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க, அப்புறம் சிறப்பு பேச்சாளர் நீலா சொக்கலிங்கம், அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். தலைப்புக்குள் சொல்கின்றேன். மங்கையரை போற்றுதும் மங்கையரை போற்றுதும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னாரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பெண் என்பவள் ஆணில் பாதி. அதனால்தான் ஈசன் தன் இடப்பாகத்தை உமையவளுக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகின்றார். பெண் என்பவள் பல வகைகளில் இந்த சமூகம், இராணுவம் எல்லாத்திலையும் தன்னுடைய சாதனைகளை பதித்திருக்கின்றார்கள். தாயாக அன்பையும், தாரமாக அரவணைப்பையும், தோழியாக நட்பையும், மகளாக மகிழ்ச்சியையும், சகோதரியாக பாசத்தையும் தருகின்றாள். எந்த குடும்பத்தில் பெண்கள் மதிக்கப்படுகின்றார்களோ அந்த குடும்பம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதுவும் மனைவியை மதிப்பவர்கள், மனைவியை போற்றுபவர்கள் உண்மையிலேயே சிறந்த ஒரு கணவன். அதில் இன்னைக்கு நான் கண்கூடா பார்க்குறது நம்ம தலைவி உமா ஆச்சி அவர்களுக்கு மீனாட்சி சுந்தரம் அண்ணன் அவர்கள் ஒரு வழக்கரமாக இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி ஒரு கணவனும் ஒரு மனைவிக்கு பின்னால் கணவன் வெற்றி, கணவனுடைய ஆதரவு தான் வெற்றி கொடுக்குது. அதே மாதிரி கணவனுக்கு பின்னாலும் மனைவியினுடையது தான். அதனால தான் பெண்களை போற்றுறதுனால மார்ச் 8 மகளிர் தினமாகவும், ஒவ்வொரு ஆண்டும் மே திங்கள் 2ஆம் ஞாயிறை அன்னையர் தினமாகவும் கொண்டாடுகின்றோம். பெண்கள் தடம் பதிக்காத துறைகளே இல்லை. வாகனம் ஓட்டுவது முதல் வாகான நீதிபதி வரை அனைத்து துறைகளிலும் தடம் பதித்திருக்கின்றார்கள். ஒரு சில காரணங்களை பார்த்தால், முதல் இந்திய பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார், குடியரசுத் தலைவராக பிரதீபா பட்டேல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஐபிஎஸ்ஸாக கிரண் பேடி, முதலில் காங்கிரஸ் தலைவராக திருமதி சரோஜினி நாயுடு, முதல்ல வானத்தில் தன்னுடைய தடத்தை பதித்தவர் கல்பனா சாவ்லா, முதலில் வானூர்தியை ஓட்டியவர் சரளா தார்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி, ஒலிம்பிக்கில் முதல்ல பரிசு பெற்ற மல்யுத்த வீராங்கனை கரணம் சரளா. அடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தும் முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி பிடித்தவர் அருணிமா சின்ஹா. இது மட்டும் இல்லை, ஜான்சி ராணி லக்குமிபாய், வேல்நாச்சியார், குயிலி, அப்புறம் உடையாள், இவங்க எல்லாருமே அன்னைக்கு அந்த காலத்திலேயே தடம் பதிச்சிருக்காங்க வாழ்க்கையில். இப்போ குயிலியை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அன்னைக்கு ஆங்கிலேயருடைய அந்த பீரங்கி படையை தகர்த்து எறிவதற்காக தன் உடம்பில் எண்ணெயை பூசிக்கிட்டு தன் உயிரை மாச்சாங்க. செந்நீர் சிந்தி இன்னுயிர் நீத்தார்கள். அதை நினைக்கும் பொழுது நம்ம ரத்தமெல்லாம் உறையுது. இன்றைக்கி நம்ம எவ்வளவோ வளர்ந்துருக்கோம். ஒரு உயிரை துச்சமாக நினைத்த பெண் குயிலி. அதே மாதிரி உடையால் பார்த்திங்கன்னா, வேல்நாச்சியார் முத்துவடுகநாதனை மனம் புரிந்து ஆங்கிலேயரோடு போர் புரியும் பொழுது தன்னுடைய கணவனையும் மகளையும் தவித்தார். ஆனால் அதனால் அவள் முடங்கப்படவில்லை. மூலையில் தன் கணவனையும் மகளையும் கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு போர்ப்படையை தொடுத்தாள். அப்படி தொடுக்கும் பொழுது உடையாள் என்பவள் ஒரு 12 வயது சிறுமி, ஆடு மேய்க்கும் பெண். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. ராணி போகிறாங்க, பின்னாடியே துரத்திட்டு வர்றான் ஆங்கிலேயர். அப்போ உடையாள் கிட்ட கேட்குறாங்க, இந்த பக்கம் போனாங்களான்னு. அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். தெரியாதுன்னு சொன்னால் கூட ஒரு மன்னிச்சு விட்டுருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியும் எங்கள் ராணி எந்த பக்கம் சென்றார்கள் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஒரு தைரியம்! ஒரு ஆடு மேய்க்கிற படிப்பறிவற்ற பெண்ணிற்கு ஒரு கையை வெட்டுறான், மறுபடியும் சொல்கிறான் நான் சொல்ல முடியாது. இன்னொரு கையை வெட்டுறான், சொல்ல முடியாது. கையை காலை துண்டு துண்டாக வெட்டி போட்டான். செய்தி அறிஞ்சு ராணி ஓடி வர்றாங்க. அந்த இடத்துலையே ஒரு வீர வேலை நட்டி தன்னுடைய தாலியை காணிக்கையாக போட்டுட்டு அவங்க போய்
போரில் வெற்றி பெற்று வந்து அவளுக்கு நிறைய மரியாதை பண்ணுறாங்க. இன்றைக்கும் அந்த வெட்டுடையாள் காளி கோவில் வந்து ஒரு சிறந்த கோவிலாக கொல்லங்குடியில் இருக்குது. நம்ம எல்லாருமே வழிபட்டு வர்றோம். அப்படி பெண்கள் வந்து எல்லாத்துலேயும் தடம் பதிச்சிருக்காங்க. அவங்க தடம் பதிக்காத துறைகளே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியார், அவருக்கு 14 வயது, அவருடைய மனைவி செல்லம்மாள் 7 வயது, பால்ய விவாகம். செல்லம்மாள் பழமையில் வளர்ந்தவள், ஆனால் பாரதியினுடைய வறுமையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். பாரதியினுடைய கவிதைகளை பிற்காலத்தில் பாரதிக்கு பின் அவர்கள் காத்தார்கள். பாரதி சொல்லுவான், எட்டும் அறிவினில் யானுக்கு பெண் எங்கே இளைப்பிள்ளை காணென்று கும்மிடி. அந்த புதுமை பெண் வரணும் அப்படின்னு பாரதி அன்னைக்கே பாடுபட்டார். ஆனால் இன்னைக்கு அந்த பாரதி இருந்தார்னா, நான் கண்ட சமூகம் பெண்கள் இந்த நகரத்தார் மகளிர் சங்கத்தையெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இந்த அளவுக்கு வரணும்னு எதிர்பார்த்தது நடந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டா 1330 குறள்களை 1.25 அடியில் எழுதியிருக்கின்றார். ஆனால் அவரே தன் மனைவிக்காக, தன் மனைவி இறந்ததற்காக 4 வரியில் ஒரு பாட்டு எழுதியிருக்கின்றார். அடியிற்கினியாளே அன்புடையாளே பின்தோங்கி முன்னெழும் பேதாய் என் அடி வருடி இனி என் தாய் என் கண் எப்படி துயிலும். எனக்கு பின் தூங்கி முன் எழுபவளே என் அடியை வருடி விடுபவளே என் படிசொல் மாறாத பாவாய் நீ நான் என்ன சொன்னாலும் செய்வியே. அதாவது பெண்களுக்காக எத்தனையோ குறள்களை அவர் வந்து வகுத்திருக்காரு. வாழ்க்கை துணை நலம், பெண்வழிச் சேரல், குறள் எண் 6, குறள் எண் அதிகாரம் 6, அதிகாரம் 91. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகானே தன் மனைவி இறந்ததற்கு பின் அவரால் தாங்க முடியவில்லை. அப்போ எந்த அளவிற்கு மனைவி வாசுகி திருவள்ளுவருக்கு ஒரு உதவிக்கரமாக இருந்திருப்பாங்க. ஒரு நாள் கூட திருவள்ளுவர் சொன்ன பேச்சை ஏன் எதுக்குன்னு அவர் கேட்டதே இல்லை. அவர் உணவு அருந்தும் பொழுது ஒரு கிண்ணத்தில் தண்ணீரும் ஒரு ஊசியும் வைக்க சொல்வாராம். அப்பொழுது ஒரு நாள் கூட எதற்கு என்று கேட்டதில்லை. வாசுகி அம்மையார் இறக்கும் தருவாயில் அவர் கேட்கின்றார், ஏதாவது கேளு வாசுகி அப்படிங்கிறார். இல்லை, நீங்கள் தினம் சாப்பிடும்போது தண்ணி வைக்க சொல்லுவீங்க, அது எதுக்குன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அதாவது அவருடைய சாப்பிடும் பொழுது அந்த அன்னம் ஒரு துளி கீழே விழுந்தால் அதை அந்த ஊசியால் குத்தி தண்ணீரில் சுத்தம் பண்ணி அதை சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்வார். அது அவளுக்கு தெரியாது. எதுவுமே கேட்காம இருந்தாங்க. அதாவது அது வந்து அடிமைன்னு சொல்ல முடியாது. கணவனை மதிச்சாங்க, கணவனுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு தடவை ஒரு துறவி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ 2 பேரும் பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாசுகி சாதம் சுடுது, கொஞ்சம் விசிறு அப்படின்னு இருக்கார். பழைய சாதம் எப்படி சுடும் இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. அவள் வீசினா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படி முழுமையாக கணவனை நம்பினார்கள் அந்த காலத்தில். அதுக்காக இப்போ அப்படி தான் இருக்கணும் இல்லை. இப்போ நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம், வாழ்க்கையில் நிறைய முன்னேறிட்டு வர்றோம், நம்மளுடைய சமுதாய வளர்ச்சி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நகரத்தார் சங்கத்திலையும் மகளிர் சங்கம் இணைஞ்சிருக்கு. இது வந்து என்னென்னா மகளிருக்குரிய திறமையை வெளிப்படுத்துது. ஒருத்தரும் திறமை வாய்ந்தவங்க. இந்த மேடையில் இருக்கவங்க தான் திறமையானவங்களா, இந்த பதவியில் இருக்கவங்க தான் திறமையானவங்கன்னா இல்லை. எல்லாருக்கும் திறமை இருக்குது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் திறமைசாலிகள் தான். அதை வெளிப்படுத்தும் பொழுது நாம் சால சிறப்படைகின்றோம். இந்த திருச்சி மகளிர் சங்க தலைவிகள் எல்லாருமே மார்த்தட்டிக்கலாம். உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 200 பேருமே ஒருத்தரும் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுடைய சங்கம் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று இது சமயத்தில் நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளுவர் வந்து தன்னுடைய மனைவி வந்து தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை கூப்பிட்டாங்களாம். அப்படியே அந்த வாளியை விட்டுட்டு வந்தாங்களாம். அந்த கயிறு கட்டின வாளி அப்படியே அதே இடத்துல நின்றுச்சான். அந்த அளவுக்கு கணவனுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. எதுவுமே எதிர்த்து பேசலை, எதையும் கேட்கலை. அந்த மாதிரியெல்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. ஆனால் அப்படி தான் இன்றைக்கி இருக்கணுமா அப்படின்னா இல்லை. நம்ம நகரத்தார் பெண்மணிகள்கிட்ட இல்லாத சிறப்பே இல்லை. நம்ம அந்த காலத்து ஆட்சிகள்லாம் படிக்கலை, படிப்பறிவு இல்லாதவங்க தான். ஆனால் இவங்க நீலா சொக்கலிங்கம் ஆட்சி கூட சொன்னாங்க, ஐயா எல்லாம் இதுக்கு போயிடுவாங்க, கொண்டு விற்க போயிடுவாங்க, பர்மா சிலோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்சிமார் தான் வீட்டில் சிக்கனமாக இருந்தாங்க. அன்னைக்கு வந்து தபால் மட்டும்தான்.
ஒரு தகவல் அறியணும் அப்படின்னா தபால் தான். அந்த தபால் கூட அவங்களுக்கு படிக்க தெரியாது. அந்த தபால்காரரே படித்து சொல்லிட்டு போனாதான் அந்த விஷயம் தெரியும். ஆனால் அவங்க கொடுத்த பணத்தை சிக்கனமாக சீராக சேமித்து வீட்டில் காய்க்கிறது, பூக்குறது, கனிகிறது, பாலை தயிராக்கி மோராக கிடைஞ்சி அதையெல்லாம் வியாபாரம் பண்ணி சொல்லுவாங்க, செட்டியார் சிக்கனம் ஆச்சிமார் சிக்கனம் சிவன் கோயில் வாகனம். எல்லாத்தையும் நம்ம வந்து தர்மத்துக்கு தான் கொடுப்போம். இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் மாமா மகே திருநாக்கரசன் வந்திருக்காங்க, அதே மாதிரி கிளாசிக் ஆதப்பண்ணை, இவங்கெல்லாம் வந்து பணம் இருக்குது ஆனால் கொடுக்க மனசு வேணும் இல்லையா? அவங்கெல்லாம் கோடி கோடியாக கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய அடுத்த ஜென்மத்திற்கு இந்த புண்ணியம் சிறந்து போய்கிட்டு இருக்கும். அதை மனசோடு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் பெரிய ஒரு எண்ணம், ஒரு பெரிய அது வந்து சொன்ன மாதிரி அதுக்கு மனைவி வந்து முதல்ல சப்போர்ட் சரி பண்ணணும், சரின்னு அவங்க ஒப்புதல் தெரிவிக்கணும். ஒப்புதல் தெரிவித்தாதான் இவங்க கொடுக்க முடியும். அதனால் அந்த தம்பதியர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறப்பு, கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆட்சிமாரெலாம் பார்த்திங்கன்னா சிட்டை போட்டு சிக்கனமாக வாழ்ந்தவர்கள். அவங்க நகைச்சீட்டை, தொகைச்சீட்டை, பலகாரச் சீட்டை, பலசரக்கு சீட்டை என்று அனைத்திற்கும் சிட்டை போட்டு சிக்கனமாக வாழ்ந்தவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அன்றைக்கி ஆட்சிமாரெலாம் ஒரு ஆட்சி வீட்டு வாசப்படி தான் அன்றைக்கி மகளிர் மன்றம், இன்றைக்கி மகளிர் சங்கம் இருக்குது. அன்றைக்கி ஒரு ஆட்சி வீட்டு வாசப்படியில் தான் கூடுவாங்க. அன்னைக்கு வந்து அனைத்து விஷயங்களும் அங்கே அலசி ஆராயப்படும், அரசியல் தவிர. ஏன்னா அரசியல் உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு புள்ள சமைஞ்சதுலேருந்து அன்னைக்கு என்ன சமைச்சாங்க அப்படிங்கிற வரைக்கும் அன்று அலசி ஆராயப்படும். அதனால் எல்லாத்தையும் அவங்க பேசுகிறதுனால அன்னைக்கு அவங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே கிடையாது. இன்றைக்கி என்னென்னா பிறந்து முளைச்சி 3 இலை விடலை, பல்லு கூட சரியாக முளைக்கலை, அந்த புள்ள ஸ்ட்ரெஸ், எனக்கு டென்ஷன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெண் வந்து பெற்றோருக்கு என்ன பெயர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, நல்லா வளர்த்துருக்காங்க, அவங்களுடைய நடத்தை, நடை, உடை, பாவனை, செயல் அனைத்திலும் அவங்க வந்து பெற்றோருக்கு ஒரு பெயர் வாங்கி கொடுக்கணும். அதான் பெண்மைக்கே உரிய குணம் என்ன அப்படின்னா அச்சம், மடம், நாணம் இதெல்லாம் இருக்கணும். இது இருந்தால் தான் பெண். எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் உங்களுடைய பெண்மைக்கே உரிய குணத்தை நீங்கள் போற்ற வேண்டும். இதை பெற்றோர்களும் சொல்லி வளர்க்க வேண்டும். இன்றைக்கி காலையில் தேவி லக்ஷ்மணன் ஆட்சியோட பொண்ணு மனோன்மணி தானேம்மா உன் பேர்? உண்ணாமலை தான் என்னை வந்து ரயில் நிலையத்திலேருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. எவ்வளோ ஒரு பொறுப்பாக, ரொம்ப ஒரு அமைதியாக, உண்மையிலேயே அவங்க பெற்றோரை வந்தோன்னே நான் பாராட்டினேன். உண்மையிலேயே அவங்க பெற்றோர் வந்து பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சிறப்பு. அதே மாதிரி ஒரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் வாழ்க்கை. அதாவது இன்றைக்கி வந்து நிறைய படிச்சிருக்காங்க பெற்றோர்கள். ஒரு வருஷம் அன்னைக்கு ஒரு வருஷம் வாங்குகிற சம்பளத்தை இன்றைக்கி ஒரு மாதத்தில் ரொம்ப எளிதாக வாங்கிடுறாங்க. ஆனால் அனுபவத்தை கற்றுருக்காங்களா, விட்டு கொடுக்குறாங்களா, தன்மானத்தோடு இருக்காங்களா? எதுவுமே இல்லை. ஏன்னா ஈகோ, யார் சொல்கிறதையும் கேட்குறதில்ல, நம்ம நினச்சது தான். இதையெல்லாம் நம்ம இந்த பெண்மையை போற்றுறதுன்னா நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுடைய குறைகளையும் நம்ம வந்து குறைகளை களையணும். அன்றைக்கி ஆட்சிமார் பார்த்திங்கன்னா ஒரு அறையில் உள்ள சாமானை ஒரு வளவு முழுக்க பரப்பவும் தெரியும், ஒரு வளவில் உள்ள சாமானை ஒரு அறையில் அடுக்கவும் தெரியும். அந்த திறமைகள் தான் இன்றைக்கி இந்த காலத்தில் படிப்பறிவில் வந்திருக்காங்க. அவங்க வந்து அனுபவ அறிவில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உழவன் வந்து அன்றைக்கெல்லாம் என்ன படிச்சிருந்தாங்க, இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது. அன்றைக்கெல்லாம் எந்த இன்ஜினியர் படிச்சிருந்தார் வீடு கட்டுறதுக்கு? உழவன் வந்து அன்றைக்கெல்லாம் அந்த காலத்தில் எப்படி நாற்றெல்லாம் நடுவான்னா, நண்டு ஊற நெல், நரி ஓட கரும்பு, தேர் ஓட தென்னை, வண்டி ஓட வாழை. அதாவது ஒரு நெல் பயிருக்கு இடையில் நண்டு ஊறுற அளவு இடைவெளி விட்டு தான் அதை வந்து நடணுமா. அதே மாதிரி நரி ஓடுற இடைவெளியில் தான் கரும்பை நடணுமா, தேர் ஓடுற இடைவெளியில் தான் தென்னை நடுவாங்களாம். ஒரு வண்டி புகுந்து போகுமா 2 வாழைக்கு நடுவில். அப்படி அனுபவ அறிவை கற்றிருந்தாங்க. அதை வந்து அந்த அனுபவ அறிவு இன்றைக்கி வந்து அறிவியல் வளர்ந்ததுனால ஒரு படிப்பறிவாக பெருகி இருக்குது. அது வந்து ரொம்ப சிறப்பு. படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, எல்லாமே சிறப்பு. ஆனால் அந்த பெண்மைக்கே உரிய குணத்தை அவங்க போற்றணும். பாரதி அன்னைக்கு இருந்த பாரதி இன்னைக்கு வந்தான்னா என்ன சொல்லுவான்னா, அறிவைத்தானே கூட்டச் சொன்னேன், ஆடையவா குறைக்க சொன்னேன்.
அப்படின்னு நிச்சயமாக கேட்டிருப்பார். அதாவது ஒரு பெண்ணும் அவங்க தாய் சொல்லணும், உடல் அமைப்புக்கு நான் அதற்காக ஒரு நாகரிக உடை அணிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி உடை அணிய கற்றுக் கொடுங்கள். தயவு செய்து இறுக்கமான ஆடைகளை பெண்கள் அணிய தாய்மார்கள் அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை அறியாமலேயே உங்கள் கர்ப்பப்பை அடிவாங்குகின்றது. அன்னைக்கு இட ஒதுக்கீடு தர மறுப்பவர்களுக்கே தம் கருப்பையில் தவறாமல் இட ஒதுக்கீடு தந்தவள் ஒரு பெண். ஆனால் இன்னைக்கு மடிக்கணினி சுமந்த மங்கையரெல்லாம் மடி சுமக்கா மடந்தையராயினர். அது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் வேற சொல்லிக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான், எங்கள் வாழ்க்கையை செட்டில் ஆகிட்டு தான் நாங்கள் குழந்தை பெற்றுக்குவோம். அதாவது எந்தெந்த வயசில் என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கணும், அப்போ தான் சிறப்பு. அப்போ எல்லாமே செட்டில் ஆகிட்டு தான் நடந்ததுன்னா அதில் ஒரு வாழ்க்கையில் ஒரு சுவராசியமே இல்லையே. அந்த வாழ்க்கை என்ன? படித்த கல்வி எதுக்கு? படித்த கல்வி உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். இல்லைன்னா அது விழலுக்கிறைச்ச நீர் மாதிரி தான். பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையை நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை தெரிஞ்சு புரிஞ்சு செயல்படணும். அப்படி செயல்படும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை மேலோங்கி இருக்கும், சிறக்கும். பெண்கள் ரொம்ப போற்றுதலுக்குரியவர்கள். ஆணிலும் பாதி அது உடலால் மென்மையானவர்கள், உள்ளத்தால் வலிமையானவர்கள். அதனால தான் அன்னைக்கு ஒரு ஆண் இல்லைன்னா கூட, ஆண் இறந்துட்டா அந்த பெண் தனியாக ஒரு வாய்க்கணக்கு தான் போடுவாங்க. எழுத தெரியாது, படிக்க தெரியாது, நாட்காட்டி வீட்டில் இருக்காது, ஒரு கடிகாரம் இருக்காது, மணி தெரியாது. எங்கள் ஆயாவெல்லாம் மதகுபட்டியில் இருந்தாங்க. 30 ஆண்டுகள் எங்கள் ஐயா இல்லாமையே வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். வெயில் வாசலில் வரும், சொல்லுவாங்க மணி இப்போ 11:30 இருக்கும்பாங்க. நம்ம கடிகாரத்தை போய் பார்த்தோன்னா கரெக்டாக முள் 11:30 இருக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையை அனுபவ அறிவோடு வாழ்ந்தார்கள். ரொம்ப சிக்கனமாக இருப்போம். நம்ம எவ்வளவு இருந்தாலும் ரொம்ப ஆடம்பரமாக இருக்க மாட்டோம். நம்ம சிக்கனமாக தான் நம்ம எதையுமே இது பண்ணுவோம். தான தர்மத்துக்கு கொடுப்போம். நம்ம இப்போ வெளியில் போனால் நம்ம ரொம்ப ஆடம்பரமாக காமிக்க மாட்டோம். வசதிகள் வேணும். இன்றைக்கி கார் இருந்தால் தான் நம்ம விரைவாக போக முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நடக்கிற காலத்தில் இருந்து, ஓடுற காலத்தில் இருந்து, பறக்கிற காலத்தில் போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம வசதிகளை பெருக்கிக்கலாம், அது தவறில்லை. ஆனால் பெண்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பெண்களே, நீங்கள் வாகனங்களை மெதுவாக ஓட்டுங்கள், உங்கள் வாழ்க்கையை வேகமாக ஓட்டுங்கள். வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் அந்த வாகனம் ரொம்ப வேகமாக ஓட்டும் பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது. எல்லாமே கற்றுக்கணும். ஒரு நிதானம் இருக்க வேண்டும், அதில் ஒரு அடக்கம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், பெற்றோரை மதிக்கணும். இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இளம் பெண்கள் பார்த்தா கொஞ்சம் தான் இருக்காங்க. இளம் பெண்களை அவசியம் கூட்டிகிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்க சொல்லுங்கள். அதாவது யூடியூப்பில் பார்க்குறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு நேரடியாக அவங்கள அழைச்சிக்கிட்டு வாங்க. அழைச்சிக்கிட்டு அவங்கள இதில் கலந்துக்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாம் கட்டி வச்சுட்டு போனாங்க நகரத்தார் சங்கம். அதில் தான் இன்றைக்கி நம்ம பயனடைகிறோம். இன்றைக்கி நம்ம இளைய தலைமுறையினர் வந்த வழி பெறலாது, சென்ற வழி மறவாது. அன்னைக்கு ரங்கோன் அந்த மாதிரிலாம் போய் கொண்டு வச்சாங்க. இன்றைக்கி அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர் இப்படி போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு தான தர்மம் செய்வதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவங்க தான தர்மம் செஞ்சதோடு நிற்காமல் ஊருக்கு வரணும், வீட்டை பராமரிக்கணும், வீட்டை பார்க்கணும். இன்றைக்கி ஆனால் கல்யாணம் ஆனோன்னா மனைவியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க, மனைவியும் சம்பாதிக்கிறாங்க. அதனால் 2 பேருமே வேலைகளையும் பகிர்ந்துக்கிறாங்க. அண்ணன் கூட சொன்னாங்க, சமைப்பாங்களா என்னன்னு தெரியல இங்கே வந்ததுனாலன்ட்டு. இல்லை, நிச்சயமாக அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வேலையை எடுத்துக்கிறாங்கல்ல. அதனால் அவங்க வேலையை இவங்களும் 2 பேரும் இணைஞ்சு, ஏன்னா 2 பேரும் சமந்தானே, அதனால் வேலைகளை 2 பேரும் பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பகிர்வது தவறே கிடையாது. பகிர்ந்த இன்பம் ரெட்டிப்பாகும், பகிர்ந்த துன்பம் பாதியாகும். அதனால் ஒருத்தரும் அந்த பெண்மைக்குரிய குணங்களை போற்றணும். பெண்மையை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். மனைவியை அர்த்தநாரீஸ்வரர் அவதாரமாக இருக்க பெண் எப்பவுமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நதிகளுக்கு கூட நம்ம பெண்களினுடைய பெயரைத்தான் சூட்டுறோம்.
அப்படி இருக்க இதே நாட்டில் தான் பாலியல் கொடுமை நடக்குது. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அந்த பாலியல் கொடுமையை எல்லாம் ஒழிக்கணும்னா நம்ம ஒருத்தரும் நம்ம இந்த கொடுமை நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒருத்தரும் அதுக்கு வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் இதை ஒழிக்கிறதுக்கு. இது வந்து இன்றைக்கி பச்சிளம் குழந்தைகளுக்கு தொடு உணர்வை சொல்லிக் கொடுக்குறோம். இது ரொம்ப அதுகளுக்கு என்னன்னே தெரியாது. குட் டச் எது, பேட் டச் எது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமையில் நம்ம சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அந்த கலைகளை நம்ம பிடுங்கி எறியணும். அந்த கலைகளை பிடுங்கி எடுத்துட்டா, ஏன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 90 வரைக்கும் இந்த டைவர்ஸ்னு சொல்லக்கூடிய விவாகரத்து மூளைக்கு ஒன்றா தான் இருந்தது. இன்றைக்கி வீதிக்கு ஒன்றா இருக்குது. நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை விட இன்னொன்று சொல்லிடுவாங்க, நாங்கள் பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை கொடுக்கலாமா அப்படின்ட்டு. நீங்கள் வளர்க்கும் போதே சொல்லணும், இதுதான் வாழ்க்கை, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தான் வாழ்க்கை, அதுதான் குல தர்மம். விவேகானந்தர் மேல்நாடு போகும்போது கேட்டாங்களாம், எப்படி உங்கள் நாட்டில் மட்டும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், எங்கள் நாட்டில் தாயை தவிர மற்ற எல்லா பெண்களையும் நாங்கள் தெய்வமாக போற்றுவோம். உங்கள் நாட்டில் தாயை தவிர எல்லா பெண்களையும் நீங்கள் மனைவியாக நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம ஒரு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இந்த குணம் இருக்கணும். ஆண்களுக்கு வீரம், புகழ், வெற்றி இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் போற்றி குடும்பங்கிறது என்ன? குடு இன்பம் குடும்பம். யார் பெரியாள்? யாருமே பெரியாள் இல்லை. ஒன்று சொல்கிறேன், குடும்பத்தில் யார் தோக்குறாங்களோ அவங்க தான் பெரிய வெற்றியாளர். அப்போ தான் குடும்பம் ஜெயிக்கும். விட்டு கொடுக்க போகும்போது குடும்பம் ஜெயிக்கணும்னா கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் விட்டு கொடுக்கணும். இதை 90 வரைக்கும் உள்ள பெண்கள் எல்லாமே பெற்றோர்கள் சொன்னதை கேட்டோம். ஏன்னா அன்னைக்கு பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க. அங்கே ஆயா, அப்பத்தா, பாட்டி, பாட்டையா, மாமா, சித்தி, அத்தை, இப்படி உறவுகள் எல்லாம் கூடி இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உறவு வட்டம் ரொம்ப சின்னமாக போச்சு. அப்படியே இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேட்குறதில்ல. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் வராதிங்க, எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப தவறு. இப்படி விட்டு கொடுத்து போனால் குடும்பம் கோர்ட்டுக்கு போகாது. வீட்டு விஷயம் 4 சுவருக்குள்ளே இருக்கணும். இந்த 4 என்பதே 4 பேச்சு, நல்ல பேச்சு பேசு, 4 பேருக்குள்ளே 4 பேர் மிச்சிற மாதிரி வாழணும். என்ன நடந்தாலும் 4 சுவருக்குள்ளே நடக்கணும். 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லு. இந்த 4 யுகத்தை வச்சு தான் 4ங்கிறது வந்தது. அந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். குடும்பம்னா இதுதான் வாழ்க்கை. அதனால தான் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணோன்னே கேட்பாங்க, ஏத்தா நீ சும்மா தான் இருக்காளா மக அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா, குழந்தை உண்டாயிருக்கா? ஏன்னா அந்த குழந்தை பிறந்துட்டா அவங்களுக்கு கடமைகள் வந்துடும். குழந்தைக்கு சேர்க்கணும், குழந்தைய வளர்க்கணும், குழந்தைய பராமரிக்கணும், அதுலேயே போயிடும். ஏன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் போகும்போது இந்த சண்டை போடுறது வராது. ஆனால் இன்னொன்று நான் சொல்ல வேண்டியது, இந்த கவுன்சிலிங்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்க, அவனை பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் வருது. என்னங்க கவுன்சிலிங்? பணத்தை பூரா கொட்டி நம்ம குடும்ப விஷயத்தை பூரா அவங்கிட்ட ஒப்பிச்சு ஒன்று விடாமல் யாரோ ஒருத்தன் 3வது மனுஷங்கிட்ட போய் சொல்கிறோம். நம்ம ஆயா அப்பத்தா சொல்லாத கவுன்சிலிங் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அப்படித்தாத்தா இருக்குது குடும்பம்னா, நீ அனுசரித்து போத்தா. அப்படி வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு, அதாவது அந்த வாழ்க்கையெல்லாம் ஆரம்பத்தில் கசப்பாக இருந்தால் கூட போக போக அது சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன? கண்டதும் காதல், உடனே ஃபோன்லேயே அலைபேசியிலேயே முடிச்சிடுறாங்க எல்லாத்தையும். அப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில்? ஒன்றுமே இல்லை. ஒரு அளவோடு பேசணும். அப்புறம் அந்த வாழ்க்கைங்கிற படியில் எடுத்து வைக்கும் போது தான் அங்கே இடிக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் தனித்தனியாக இருக்கும்போது அவங்கள ஒரு ராஜாவாகவும் இவங்கள ஒரு ராணியாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே போகும்போது தான் அவங்க குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. வேலை பண்ண மறுக்க, அதாவது அவங்க அறிவால் வளர்ந்துருக்காங்க. உடல் உழைப்பே இல்லை, உடல் உழைப்பு சுத்தமாக இல்லை. எல்லாமே துரித உணவு. துரித உணவால் இன்றைக்கி உடல் கெட்டு போச்சு. இல்லைன்னா உடனே ஆர்டர் பண்ண வேண்டியது, இல்லைன்னா ஹோட்டல் போக வேண்டியது, வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. ஆனால் இதுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பெற்றோர்கள், பெண்ணை பெற்ற தாய்க்கு தான் நிறைய கடமை இருக்குது. ஏன்னா தாய்க்கு குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் இருக்கும்.
ஏன் தெரியுமா? யாராவது சொல்லுங்க. தகப்பனை விட தாய்க்கு ஒரு சிலது வேணால் விதிவிலக்காக இருக்கலாம். தாய்க்குத்தான் பெற்ற பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பாசம் அதிகமாக இருக்கும். யாருக்காவது ஏன் தெரிஞ்சால் சொல்லலாம். சரி, நானே சொல்லிடுறேன். ஏன்னா கருவில் 10 மாதம் வச்சுருக்காங்கல்ல, அவங்கள கருவில் சுமக்கிறது தாய் தானே. தகப்பன் கருவுக்கு காரணம். ஆனால் 10 மாதம் கருவில் தாங்கிறதுனால தான் அந்த தாய் எந்த குழந்தை பொருளாதார ரீதியிலோ உடல் ரீதியிலோ குறைவாக இருக்கின்றார்களோ அந்த குழந்தையின் மீது தான் பாசம் அதிகமாக இருக்கும். இது ஒரு சில இது வேணால் விதிவிலக்காக இருக்கலாம். அதனால் அந்த தாய் சொல்லி வளர்க்குற குழந்தைகள் நிச்சயமாக தடுமாறவும் மாறாது, தடமும் மாறாது. அதனால் தாய்க்குத்தான் அதாவது இன்னைக்கு பொண்ணு இல்லை, அதாவது பொண்ணு எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்கல்ல, பொண்ணு பிறக்க வேண்டாம் எங்களுக்கு பையன்தான் பிறக்கணுங்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு மருமக வர்றதுக்காக தவம் இருக்காங்க. மருமக கிடைக்கல. எந்த குடும்பத்தில் பெண்கள் அதிகமாக பிறக்கின்றார்களோ அந்த குடும்பம் மிகவும் சிறப்பாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும். நான் இது யாரையும் ஒரு பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. 2 பொண்ணு 3 பொண்ணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 6 7 எங்கள் அப்பத்தாக்கெல்லாம் 7 8 குழந்தைங்க. கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தாங்க. குடும்ப வட்டம் பெருசாக இருந்தது. ரொம்ப ஒற்றுமை இங்கே நிலைச்சிருந்தது. ஆனால் இன்னைக்கு குடும்ப வட்டம் சிறுசாச்சு. சித்தப்பானா யாருன்னு தெரியல, பெரியப்பானா உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஒன்றா பிறந்தாங்களான்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா ஊருக்கு வர்றதே இல்லையே. தேர் திருவிழா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்தால் தானே தெரியும். எதுக்கும் கூட்டிகிட்டு வர்றதில்ல. 2வது பெருமையாகவும் பெற்றோர்களும் சொல்லிக்குவாங்க. ஏன் புள்ள படிக்கிறா, அவள் கிச்சன் பக்கமே வரமாட்டா. பகவத்கீதையில் ஒரு வரி இருக்கு, உன்னுடைய கரங்களால் உன் வேலைகளை எப்பொழுது நீ செய்கின்றாயோ அப்பொழுதே நீ சிறப்படைகின்றாய். நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். அன்னைக்கு ஆட்சிமாரெலாம் எத்தனை சமயக்காரெல்லாம் வச்சுருந்தா கூட சமயக்காரன்ட்டு அடுப்படை விடவே மாட்டாங்க. அரிசி எடுத்து கொடுப்பாங்க, பருப்பு எடுத்து கொடுப்பாங்க, இன்றைக்கி இதுதான் வைக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. கூடவே போய் பார்ப்பாங்க. எல்லாமே அவங்க பொறுப்பாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம கையால் உணவை சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு அது ஒரு பெரிய சக்தியாக இருக்கும். அது ரொம்ப சிறப்பானது. அந்த சிறப்புக்கு உரிய பெண்மையை நிச்சயமாக நம்ம வளர்க்கணும். பெண்மையை போற்றுவோம்னு சொல்கிறான். அதுக்கு உரியவங்கள நம்ம இருக்கணும்ல. பெண்மையை போற்றுறதுங்கிறது அதுக்கு உரியவங்களாக நம்ம மாறணும். ஏன்னா நம்மக்கிட்ட சரி, நம்ம நகரத்தார் பெண்மணிகள்கிட்ட இல்லாத சிக்கனமே இல்லை. அவ்வளவு சிக்கனம். எந்த ஒரு பொருளையும் தூக்கி வேண்டான்னு சொல்லி போட மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு தேவைப்படும், என்றாவது ஒரு நாள் இது வேணும், இதை வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. எப்பவுமே சிக்கனமாக சீராக குடும்பம் நடத்துனதுனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா வளர்ந்து வர்றோம். இன்றைக்கி எல்லா வசதிகள்லையும் இருக்கோம், எல்லா துறைகள்லையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய குணத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம பெண்களுக்கு இந்த சின்ன சின்ன கலைகள், அந்த சின்ன கலைகளை களைஞ்சு எரிஞ்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் உண்மையிலேயே சிறப்பு தான். அந்த சிறப்புக்குரியவங்களாக நம்ம என்றைக்கும் வாழணும், நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கவிதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கவிதையும் எழுதுவேங்கிறதுக்காக ஒரு கவிதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க மீனாள் சுந்தரமாச்சி. யாதுமாகி கடலின் உப்பெனவும் காற்றின் இசையெனவும் ஒளியின் சுடரெனவும் நிலவின் குளிரெனவும் அன்பை உரமிடுபவளே, ஆசை என்ற ஒன்றை ஓசையின்றி விளக்குபவளே, இல்லத்தின் குலவிளக்காயான இல்லாளே, ஆதியும் மந்தமும் ஆகி நின்றவளே, ஒலியும் ஒளியும் ஆனவளே, நீ இன்றி உலகில்லை உனக்கென்றும் ஓய்வில்லை, கணக்கின்றி உழைப்பவளே, உனக்கென்று ஒன்றும் நினையாமல் ஓடாய் தேய்பவளே, யாதும் நீயாகி யாதுமாகி நின்றாய், என்னே நின் பெருமை. உலகில் உயிர்கள் உருவாக நீ உடல் தந்து நின்றாய், குழந்தை புவியில் பூக்க கருக்காத்து நின்றாய், தாய்மை சுகம் கொடுக்க ஓய்வுறக்கம் துறந்தாய், தூய்மையாகி செய்க்கு அவள் வாய்மை கற்று தந்தாள், நோயுற்ற தருணம் நோன்பிருந்து காத்தாள், ஐம்புலன்கள் விழித்து கொள்ள அவள் ஆற்றல் தந்து நின்றாள், உடல் இயக்கம் புரிந்து கொள்ள அவள் ஊக்கம் தந்து நடந்தாள், அகிலம் புரிந்து கொள்ள அவள் அறிவின் தொடக்கம் தந்தாள், குறைகள் அனைத்தும் களைய அவள் குலதெய்வமாகி நின்றாள், தோல்வி கண்டபோது தோள் கொடுத்து நின்றாள், தவறுகள் செய்தபோது தடுத்தும் காத்தும் நின்றாள், ஆபத்து வந்தபோது அவள் அருகிருந்து காத்தாள், உயர்ந்த வாழ்க்கை வாழ அவள் உழைப்பு தந்து நின்றாள்,
உறவின் உன்னதம் காக்க உயிர் துறக்க துணிந்தாள். அன்பை சுமந்து கொண்டு அண்டம் முழுவதிலும் உயிரினும் பாதியாகி அவள் யாதும் நீயாகி யாதுமாகி நின்றாள். அந்த யாதுமாகி நின்ற பெண்மையை போற்றும் பொன்னான குணம்தான் மகளிர் தினத்தை கொண்டாடும் இன்று திருச்சி மகளிருக்கான குணம். இன்னும் ஒரே ஒரு கவிதை. பெண்மை என்பது அடிமையின் அடையாளம் அல்ல, பெண்கள் மதிக்கப்பட்டு துதிக்கப்படுபவர்கள். போகத்திற்கு மட்டும் பெண்கள் உரியவர்கள் என்ற எண்ணம் வளர்ந்து வரும் காலச்சூழலில் ஏராளமான இல்லங்களில் பெண்கள் ஒரு மோகப் பொருளாக மட்டுமே நடத்தப்பட்டு வருகின்றார்கள். பேசும் பொம்மை, சிரிக்கும் பொம்மை, சமைக்கும் பொம்மை, சம்பாதிக்கும் பொம்மை, படுக்கும் பொம்மை அல்ல பெண். அவள் ஒரு பொன். உயிருள்ள வாரிசை தரும் பெண்களை உயிரற்ற பொம்மையாக நடத்தும் நிலை சமுதாயத்தில் நீங்காமல் நீண்டு கொண்டு வந்தது இன்று சற்றே குறைகின்றது. வளர்ந்து வரும் நாகரீக வளர்ச்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் கொடிகட்டி பறந்தாலும் தம் கற்புக்கு தற்காப்பற்ற நிலைதான் இன்று. பாரதி காண நினைத்த முழுமையான புதுமை பெண் சுதந்திரம் நள்ளிரவில் எவர் துணையுமின்றி தனியாக ஒரு பெண் வெளியே செல்லும் நிலை இன்று வரை இல்லை. என் செய்ய நதிகளுக்கு கூட பெண்களின் பெயரை போற்றி வைத்து போற்றும் இந்த தமிழகத்தில் தான் குழந்தையின் பாலியல் கொடுமைகளும் பரவி வருகின்றது. கலிகால இறுதியில் காமங்களின் மோகம் தலைவிரித்தாடுகின்றது. இந்நிலை தவிர்க்க இறையருளை தவிர வேறு உபாயம் இல்லை. இதில் இன்னும் ஒன்று நான் சொல்லணும் அப்படின்னா, தோல் சீலை போராட்டம்னு ஒன்று நடந்துச்சு. அந்த தோல் சீலை போராட்டம் எங்கன்னா திருவிதாங்கூரில் 19ஆம் நூற்றாண்டில் நடந்தது. நாடார் சாணார் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மாறாப்பு போட உரிமை இல்லை. கேட்கும்போது நெஞ்சு கொதிக்கின்றது, ரத்தம் உறைகின்றது. மாறாப்பு போடக்கூடாது, மாறாப்பு போட்டால் அந்த தடை, அப்படி நீங்கள் போட்டால் அதற்கு வரி கட்ட வேண்டும். என்ன ஒரு கொடுமை! 19ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூரில் தோல் சேலை போராட்டம். உடனே அப்படி போட்ட பெண்கள் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமின்றி அவருடைய மார்பகங்கள் அறுத்து எரியப்பட்டன. ஒரு வேண்டாத களைகளை பிடுங்கி எறிவதைப் போல. அதை போராடி 1858ஆம் ஆண்டில் தான் அந்த விலக்கு நீக்கப்பட்டு தோல் சீலை மார்ச்சீலை மாறாப்பு போடும் காலம் வந்தது. இப்படியெல்லாம் நம்ம இருந்து முன்னேறி வந்திருக்கோம். அதனால் இன்னும் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுனால இனிமேல் நம்ம இவ்வளவெல்லாம் கஷ்டப்படலை. நமக்கு முன்னாடி உள்ளவங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறுறோம். இந்த முன்னேற்ற பாதையில் இன்னும் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த நம்ம திருச்சி நகரத்தார் சங்க தலைவி மற்றும் பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மீதி கொடுங்கூற்றுக்கு இறங்கின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் நினைத்தாயோம் பாரதி. அப்படி நம்ம ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் வயசாயிருச்சு செத்து போயிட்டோன்னு இல்லாமல் சாதிக்க பிறந்தவர்கள் இந்த திருச்சி மகளிர் மாநாட்டில் என்னோட எல்லாம் சேர்ந்த அத்தனை பேரும் ஒரு சபதம் எடுப்போம். நாமும் சரித்திரம் படைத்த பெண்கள் வரிசையில் வர வேண்டும். நாமும் சரித்திர காற்று நம் பக்கம் வீச சாதனை படைத்து சரித்திரத்திற்குரிய பெண்களாக மாற வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பகிர்ந்த குடும்பம் இவை சேர்ந்தால்தான் சமூகத்தின் உண்மை வளர்ச்சி. பெண்களின் வாழ்க்கை மதிப்புகள், பண்புகள் மற்றும் அவர்களின் உள்ளார்ந்த வலிமை குறித்து மிக ஆழமாகவும் அழகாகவும் பகிர்ந்தார்கள். ஆட்சிமார்கள் சிட்டை போட்டு சிக்கனமாகவும் ஒழுங்காகவும் வாழ்ந்த வாழ்க்கை முறையை அவர்கள் மனமுவந்து நினைவூட்டினர். அச்சம், மடம், நாணம் என்பவை பெண்களின் பண்புகள் உணர்த்தியதோடு நம்முள் இருக்கும் அகம்பாவத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தையும் தெளிவாக எடுத்துரைத்தார். பெண்கள் தங்களது தவறுகளை தைரியமாகவும் ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் தங்களை தங்களாகவே பாராட்டிக் கொள்ளும் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்ற அவரது கருத்து நிச்சயமாக நமக்கொரு வழிகாட்டியாக உள்ளது. அத்தோடு இன்றைய குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி இருவரும் பொறுப்புகளை சமமாக பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பது குடும்பத்தின் உண்மையான பலம் என்பதையும் அவர் அழகாக எடுத்துரைத்தார். முன்னைய காலமும் இக்காலமும் இணைந்த அவரது விளக்கம் நம் அனைவரின் மனதிலும் நீண்ட காலம் நிற்கும். மாண்புமிகு தேன்மொழி ராஜமாணிக்கம் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். உறவு இணைந்தால் உயர்வு தானாக வந்து சேரும்.
இந்நிகழ்வை மேலும் சிறப்பிக்கும் வகையில் தோழமை நகரத்தார் சங்கத்தின் வாழ்த்துரையை இப்போது கேட்க இருக்கிறோம். முதலில் காரைக்குடி நகரத்தார் சங்கம் திருமதி வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், நாவினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது வேண்டும், தனமும் இனிமையும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும். இவை அனைத்தும் எனக்கு மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வேண்டும் என்று இறைவனை வேண்டி இதை எழுதிய பாரதியை நினைவு கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். அழகான இந்த மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வு கொள்கிறேன். எப்போதுமே நான் மகளிர் சங்க விழாக்களுக்கெல்லாம் போகும்போது கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸை பார்க்க முடியுதுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி யூனிஃபார்மில் பார்க்க முடியுது எல்லாரையும். அவ்வளோ அழகழகான பெண்கள், சாதிக்கக்கூடிய பெண்கள். ஆட்சி சொன்ன மாதிரி நிர்வாகிகள் மட்டுமல்ல, அத்தனை பேரும். வாழ்த்துறை எனக்கு 10 ஆண்டு காலம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க தான் சீனியர் மோஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 35 ஆண்டு காலமாக 28, புதுக்கோட்டை 25, மதுரை அடுத்தது. எல்லாரும் ரொம்ப சீனியர்ஸு. நாங்கள் ஓராண்டு கால குழந்தை என்று கூட சொல்ல முடியாது, 6 மாத குழந்தை. எனக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் எனக்கு அனுபவம் கிடைக்குது. என் வீடு, என் குழந்தை, என் சம்பாத்தியம், என் வெற்றி, என் வாழ்க்கை என்பதை தாண்டி, என்ற சுயநலத்தை தாண்டி பொதுநலத்தோடு எங்களாலும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய முடியும் என்பதை சாதித்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த அத்தனை பெண்களும். அவர்களுடைய வரிசையில். ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிறப்ப கேட்டேன், தேன்மொழி ஆட்சி அவ்வளோ அருமையாக பேசினாங்க. அப்புறம் தலைவி ஆட்சி அவ்வளோ அழகாக பாட்டு எவ்வளோ அழகாக பாடினாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த கைதட்டுதல் தான் எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகத்தை தரக்கூடியது. ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. பெண்களை ஊக்குவிக்கக்கூடிய இந்த ஆண்கள், இவர்கள் அத்தனை பேரும் எப்போதுமே பெண்கள் மீட்டிங்கில் சரிசமமாக ஆண்களுக்கு இடம் உண்டு, சரிசமமாக இருப்பார்கள், அவர்களை வைத்துத்தான் நாங்கள் என்று நாங்கள் எப்போதும் சொல்வதுண்டு. எங்களுடைய வெற்றி அத்தனையும் உங்களை சார்ந்ததாக இருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பால் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை எங்கள் பெண்கள் ஒவ்வொரு முறையும் சொல்ல தவறுவதில்லை. குறிப்பாக இன்னைக்கு தலைவி சொன்னாங்க, ஹஸ்பண்ட்னால தான் எல்லான்னு சொன்னாங்க, பிள்ளைங்களால தான் எல்லான்னு சொன்னாங்க. அடுத்த தலைமுறையையும் அவர்கள் சொன்னார்கள். அது சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் இந்த மகளிர் சங்கத்துக்கு தலைவியாக வந்ததுக்கப்புறம் நிறைய இந்த பட்டியலை பார்த்து பயந்தே போயிட்டேன். இத்தனை பட்டியல், இவ்வளோ பெரிய பட்டியல், 4 பக்கங்கள். இவர்களுடைய சாதனை 24 to 26 அவ்வளோ சாதனைகளை செய்திருக்கிறார்கள். பிரமிச்சு போயிட்டேன். அதே மாதிரி எங்கள் சங்கம் இப்போ தான் நாங்கள் தொடங்கியிருக்கோம். நான் சங்கத்துலேருந்து இந்த சங்கத்தை வாழ்த்துறதுக்கு ஆட்சிலாம் நிறையா, புதுக்கோட்டை ஆட்சி, மதுரையிலேருந்து வந்திருக்கவங்களாம் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. ஆனால் நான் இந்த சங்கத்தில் என்ன கற்றுக்கிட்டேன், இந்த 6 மாதத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், எதனால் இந்த சங்கத்தை நம்ம பெருசாக கொண்டு போகணுங்கிற இது நம்மளுக்கு உந்துதல் வரணும் அப்படிங்கிறத ஒரு சின்னமாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எங்கள் சங்கத்தில் 50+ ஜாஸ்தி. தேன்மொழி ராஜேந்திரன் சொல்ல மாதிரி சின்னவங்க யாருமே வரதில்லை. 50+ ஜாஸ்தி வயது முதிர்ந்த ஆட்சிமார்கள் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்சி எங்களுக்கு 200. இப்போ நாங்கள் ஆரம்பித்து 6 months ஆச்சு. மெம்பர்ஸ் 200. இந்த 200 பேரில்
50% எல்லா மீட்டிங்க்கும் அட்டன் பண்ணுவாங்க. நான் வந்து ஈசி மெம்பர்ஸ் மட்டும் வரணும்னு சொல்லலை, ஏன்னா அவ்வளவு பேரும் விரும்பி வருகிறார்கள். அதனால் எல்லாரும் யார் வேணாலும் வரலான்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அந்த 50+ எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஆட்சி என்கிட்ட வந்து கேட்டாங்க. 2-3 மீட்டிங் கொஞ்சம் பழகிடும்ல, முகம் தெரிந்த பிறகு வந்து கிட்டத்தில் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல அந்த ஆட்சி வந்தாங்க. ஆட்சி ரொம்ப அழகாக பேசுகிறீங்க நீங்கள், ஏன்னா நாங்கள் மீட்டிங் ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் நேரம் பேசிடுவோம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழக முடியுங்கிறதுக்காண்டி அழகாக பேசுகிறீங்க, உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்டாங்க. கோபம் வராதாங்கிறத செட்டியார்கிட்ட தான் கேட்கணும், மகள்கிட்ட தான் கேட்கணும். கோபம் வரும் ஆச்சு, ஆனால் எல்லா இடத்துலையும் வராது. நீங்கள் கோவப்படுற மாதிரி நடந்துக்கல, அதனால வராது. உங்களை மாதிரி தானே நானும், எனக்கும் கோபம் வரும்னு சொன்னேன். இன்னொரு ஆட்சி கேட்டாங்க. முதியவர்களின் மனநிலை என்ன என்பதை சொல்வதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். உன் கையை தொட்டு பார்க்கலாமா ஆச்சின்னு கேட்டாங்க. கிட்டத்தில் அதுலேருந்து ஒரு முடிவு எடுத்தோம். வர்றவங்க அத்தனை பேருக்கும் ஹேண்ட்ஷேக் பண்ணுறது, ஷேக் ஹேண்ட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை எழுதாத சட்டமாக வைத்தோம். அவங்கள்ட்ட கையை கொடுத்துட்டு ஒரு நல்ல டைட் ஹக் கொடுத்து கட்டி பிடிச்சு ஆச்சி. அப்போ தான் தெரிஞ்சுது, ஒரு தொடுதலுக்காக ஏங்கக்கூடிய நிறைய முதியவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. இதெல்லாம் நம்ம உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று மகளிர் சங்கத்திற்கு, நிர்வாகிகளுக்கு. அடுத்ததாக ஒரு ஆட்சி சொன்னாங்க, நாங்கள் உங்களையெல்லாம் பார்த்து தான், யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். சாந்தி ஆட்சி, ஆட்சி மதுரை தலைவி, அதேமாதிரி இவங்க எல்லாரும் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். இவங்களையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் பொங்கல் சீர் கொடுத்தோம், தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணோம். அந்த ஆட்சி வந்து எங்கிட்ட சொன்னாங்க, ஆச்சி 15 வருஷம் ஆச்சு நான் சந்தோஷமாக இதெல்லாம் கொண்டாடின்னு சொன்னாங்க. இப்போ தான் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக இந்த தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடுறோம். ஏன் ஆச்சு உங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 2 பையங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்காங்க. செட்டியார் காலமானதுக்கப்புறம் எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. ஆனால் இந்த மகளிர் சங்கம் நீங்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே ஏற்பட்டிருக்குன்னாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக எனக்கு தோணுச்சு. அந்த ஆட்சிக்கிட்ட சொன்னேன், ஆட்சி இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லைன்னு. ஆனால் எங்கள் சங்கத்தில் ஒரு விஷயம் நாங்கள் என்ன சொன்னோன்னா, இன்னுமே அந்த ஆட்சி சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, என்னனால நாங்கள் இருக்கோம், சங்கம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை அந்த மனதில் விதைக்கக்கூடிய சக்தியை கொடுத்தது இந்த மகளிர் சங்கம் என்ற அமைப்பு எங்களுக்கு. அந்த ஆட்சிக்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. பாரதியாருக்கு அடுத்த வேளை உணவில்லை, உப்பு இல்லை, புளி இல்லை, உலையில் போடுறதுக்கு அரிசி இல்லை, ஆனாலும் சொன்னானே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொன்னான். அது மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாங்கள் இருக்கோம், ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடிகிறது எங்களால். அதாவது உறவுகள் நம்ம கையை விட்டு போனாலும் கூட நட்பு இருக்கும் என்றால் அது இந்த சங்கத்தால் தான் முடியும் என்பது இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னால் நம்மளுக்கு தெரிய முடிஞ்சுது. அதனால் ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்கிறது இந்த மகளிர் சங்கங்கள் எல்லாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து தேன்மொழி ராஜேந்திரன் ஒரு கேள்வியை கேட்டாங்க, அடுத்த தலைமுறை நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் காத்துட்ருக்கு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எப்படியோ படிக்கிறாங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நம்மளை பார்த்து வளரக்கூடிய ஒன்று சொன்னால் கேட்கணும் என்ற தலைமுறையில் வந்தவர்கள் நம்ம எல்லாரும். சொன்னால் கேட்கவே கூடாதுங்கிறதுல வரக்கூடிய பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகள். இன்றைக்கி வந்து உறவுகள்னு சொல்லிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி சொந்தமே இல்லாமல் போயிடுச்சு. சொந்தக்காரங்க இருந்தால் கூட சண்டைக்காரங்களாக இருக்காங்க. கல்யாணத்துக்கெலாம் போகிறோம், உறவு கூட்டத்தை விட நட்பு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த உறவு ரொம்ப மலிஞ்சு போயிட்டுருக்கேன்னு ஒரு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு மட்டுமல்ல, இங்கு உள்ள அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டும். இந்த உறவை பற்றி தேன்மொழி ராஜேந்திரன் அழகாக சொன்னாங்க. அடுத்த தலைமுறையை என்ன பண்ண போகிறோன்னு, சித்தி இல்லை, சித்தப்பா இல்லை, மாமா இல்லை, ஒருத்தருமே இல்லை,
ஒரே ஒரு குழந்தைய வளர்த்துட்டு இருக்கோம். உறவு தான் பாலம், உறவு இருக்கணும். ஆனால் அந்த உறவே இல்லை. இன்றைக்கி எப்போ நம்ம நகரத்துக்கு வர ஆரம்பித்தோமோ, அடுக்குமாடி குடியிருப்புகள், அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் எதிர்த்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர்கள் முகத்தில் தோன்றக்கூடிய சந்தோஷமும் நம்மளுக்கு தெரியாது, கஷ்டமும் துக்கமும் நம்மளுக்கு தெரியாது. இது ஏன் வம்புன்னு நாகரிகம் என்று கருதி விலகி விலகி செல்கிறோம். இது ஏன் வம்புன்னு சொல்லி அவங்க விஷயத்தில் தலையிடுறதே இல்லை. இது வம்பு அல்ல, இது கஷ்டம் அல்ல, இது துக்கம் அல்ல, இது சகதாபம். மனிதனுக்கு மனிதன் கொடுக்கக்கூடிய சகதாபம். அதை மறந்து இன்னைக்கு நம்மெல்லாம் போயிட்டுருக்கோம். இதுதான் இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அடுத்த தலைமுறைக்குன்னு கேட்டாங்க. மனிதனை மனிதனாக நினைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த அத்தனை மகளிருக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி சிறப்பாக தேன்மொழி ராஜமாணிக்கம். நான் எப்போதுமே மாற்றி புஸ்தகம் அனுப்புறது கூட மாற்றி அனுப்பிச்சிட்டே ஃபோனில் சொன்னாங்க என்று சொல்லி நம்ம நடந்து வரக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய கற்களை மட்டுமல்ல, கற்களை முள்களை எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அத்தனை கசடுகளையும் விளக்கி நமக்கு மலர் தூவி வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.